அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மிக முக்கியமான டாபிக் தான் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர். இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை அமெண்ட்மெண்ட் பண்ண முடியுமா முடியாதா? வாட் இஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர்? இது எதோடைய தொடர்புடையது? இதற்கு ரிலேட்டடான கேஸ் ஸ்டடீஸை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பலதரப்பட்ட வகையான கொஸ்டின்ஸ் உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி கேட்டாலும் சரி, பேசிக் ஸ்ட்ரக்சர்னா நீங்கள் எழுதக்கூடிய ஆன்சர் இதுதான். சரி, வாட் இஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கேசவனந்த பாரதி விசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளாவை பார்க்காம இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை நம்மளால் முடிக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு மிக முக்கியமான ஒரு கேஸ் ஸ்டடி தான் இந்த கேசவனந்த பாரதி விசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. என்ன கேஸ் ஸ்டடி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது கேரளா லேண்ட் ரீஃபார்ம் ஆக்ட் இன் 1969 நம்ம ஸ்டார்ட் பண்ணாதான் இந்த வழக்கை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். கேரள நில சீர்திருத்த சட்டம், நம்ம தமிழ்நாட்டிலையும் இது இருக்குது, தமிழ்நாடு நில சீர்திருத்த சட்டம்னு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான நிலம் வைத்திருப்பவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, ஜமீன்தார்னு சொல்லுவாங்க, நில உரிமையாளர்கள்னு சொல்லுவாங்க. இவர்களிடமிருந்து அதிகப்படியான நிலங்கள் இருக்குமாயின் அவர்களிடம் ஒரு தேவையான அளவு மட்டும் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 7 ஏக்கர்ஸை பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டு மற்றது எல்லாம் பார்த்திங்கன்னா நிலமில்லாத நபர்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. இதுக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா நில சீர்திருத்த சட்டம். இதனால் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு பல நன்மைகள் இருந்துச்சு. பல பேர் பார்த்திங்கன்னா நில முதலாளிகள் ஆனாங்க, விவசாயம் செழித்து ஓங்கிச்சு, ஒருத்தருடைய டாமினேஷன் இல்லாமல் பலதரப்பட்ட மக்கள் இதில் பிழைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு நல்ல சட்டமாக தான் இது பார்க்கப்பட்டது. அந்த மாதிரி தொடங்கப்பட்ட இந்த கேரளா லேண்ட் ரீஃபார்ம் ஆக்ட் இன் 1969 என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அச்சுத மேனன் அரசாங்கத்தால், இவருடைய கவர்மெண்ட்டில் தொடங்கப்பட்ட இன் 1969, இந்த இயர்லாம் கொஞ்சம் தெளிவாக நோட் பண்ணிக்கிங்க. கேரள நில சீர்திருத்த சட்டம் நில பிரபுத்துவ நில உரிமை முறையை ஒழிக்கவும். அதை தான் சொல்கிறேன் இல்லையா, யார் அதிகமான நிலங்களை வச்சுருக்காங்களோ அவங்க பேர் வந்து நில பிரபுக்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான முறையை ஒழிக்கவும், குத்தகைதாரர்களின் உரிமைகளை உறுதி செய்யவும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் குத்தகை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த விவசாயத்தை, அவர்களுடைய உரிமைகளை பார்த்திங்கன்னா நிலைநிறுத்தம் செய்வதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த கேரளா லேண்ட் ரீஃபார்ம் ஆக்ட் இன் 1969. கொண்டு வரப்பட்டதன் நோக்கம் மிக அற்புதமான நோக்கம். ஆனால் இது பெருசான ஒரு அதிர்வலையை உருவாக்குது நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இந்த கேசவானந்த பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. ஸோ இந்த விவரங்கள் தெரிஞ்சுட்டு, இந்த விவரங்களை எழுதிட்டு அதற்கு பிறகு நீங்கள் கேசவானந்த பாரதி கிட்ட போங்க. அதற்கு முன்னாடி இந்த டாப்பிக்கை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். இந்த வழக்கு எந்த வழக்கு? கேசவானந்த பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. 1969 ஆண்டு, கரெக்டாக 1969 ஆண்டில் தான் இந்த கேரளா லேண்ட் ரீஃபார்ம் ஆக்ட் வந்தது. கேரள நில சீர்திருத்த சட்டத்தை உள்ளடக்கியது. இது மடத்திடமிருந்து, மடம்னா என்ன, மட்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது கேசவானந்த பாரதி ஒரு மாங்னா என்ன, அவர் ஒரு மடாதிபதி. மடாதிபதி கிட்ட எக்கச்சக்கமான லேண்ட் இருக்குது. அந்த நிலத்தை கையகப்படுத்துவதற்கான நோக்கம் கொண்டது அப்படின்ற மாதிரி யார் சொல்கிறது? கேசவானந்த பாரதி சைடு சொல்கிறாங்க. ஆனால் கொண்டு வரப்பட்டதுடைய நோக்கம் என்ன? அதிகப்படியான நிலங்கள் யார்கிட்ட இருக்கோ அவர்களிடம் இருந்து வாங்கி நிலமில்லாத விவசாயிகளிடம் கொடுப்பதற்கு தான் இந்த கான்செப்ட். ஆனால் இந்த ஆக்ட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இவருடைய மடத்தை வந்து தாக்குற மாதிரி இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணுறாரு? ஸ்ட்ரெயிட்டாக சூட்டு கேஸை ஒன்றும் ஃபைல் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறமா ஸ்டார்ட் ஆகுது இந்த ப்ராப்ளம்லாம். இந்த வழக்கு நடைபெற பல நிஜமான விவரங்கள் தெரிய வருது. இந்தியன் கான்ஸ்டியூஷன்னா என்ன அப்படின்றது புரிய வருது நாடாளுமன்றத்திற்கு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்திய நீதித்துறையில் மிக முக்கியமான வழக்காக இது பார்க்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான வழக்கு. ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே பிரட்டி போட்ட ஒரு கேஸ் ஸ்டடியாக இது பார்க்கப்படுது. நாடாளுமன்றத்திற்கும் நல்லா நோட் பண்ணிக்கணும் நீங்கள், பார்லிமெண்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இடையே இருக்கிற அதிகாரத்தை நிலைநாட்டிய ஒரு கேஸ் ஸ்டடியாக இது பார்க்கப்படுகிறது. இதில் யார் பெரியவர் அப்படின்ற ஒரு விகிதாச்சாரத்தை முறையாக சொன்னது இந்த கேஸ் ஸ்டடி தான். இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் 1 by 1 நோட் பண்ணிக்கிட்டே வாங்க.
பார்லிமெண்ட்டுன்னு சொன்ன உடனே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது ஆர்டிகல் 368. நோட் பண்ணிக்கிங்க, உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இது இருக்கணும். ஆர்டிகல் 368 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்திற்கு, தட் மீன்ஸ் பார்லிமெண்ட்டுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு ஆர்டிகல் 368 சொல்லுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை வேணாலும் அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், எதை வேணாலும் மாற்றி அமைக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு திடத்துவம் பார்லிமெண்ட்டுக்கு இருந்துச்சு இந்த ஆர்டிகல் 368 மூலமாக. அந்த ஆர்டிகல் 368ஐயும் சைலண்ட் பண்ண, தட் மீன்ஸ் நீ கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பா, உனக்கு பெரிய அதிகாரம்லாம் ஒன்றும் கிடையாது, உனக்கு மேலே நான் இருக்கிறேன் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொன்ன கேஸ் ஸ்டடி தான் இந்த கேசவனந்த பாரதி விசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். அதன் அடிப்படையில் ஆர்டிகல் 368 உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கம்மியாச்சு, சுப்ரீம் கோர்ட்டுடைய வேல்யூ அதிகமாச்சு. ஸோ எந்த அமெண்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டினுடைய அனுமதி இல்லாமல் பண்ண முடியாது. ஏன்னா அதுதான் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை இப்போ உருவாக்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை இந்த கேஸ் ஸ்டடியில் உருவாக்குறாங்க. பேசிக் ஸ்ட்ரக்சர் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அதை அறிமுகப்படுத்துகிறாங்க, என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. என்னதான் ஆர்டிகல் 368 ஃபேவர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருந்தாலும் இவர்களால் பேசிக் ஸ்ட்ரக்சரை கை வைக்கவே முடியாது அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக இந்த இடத்துல சொல்லப்படுது. என்னென்ன அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல டெமோக்ரஸியை உங்களால் கை வைக்கவே முடியாது ஆர்டிகல் 368 மூலமாக. ஜனநாயக நாடு, ஜனநாயகம்னா என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பர்ஸ் தான் பார்லிமெண்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ அந்த முறையை உங்களால் திருத்திக்க முடியாது அப்படின்ற மாதிரி தெள்ள தெளிவாக ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குறாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ரீபப்ளிக்கன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நாடு பார்த்திங்கன்னா குடியரசு தன்மை கொண்ட நாடு, இறையாண்மை பார்த்திங்கன்னா குடியரசு தன்மை கொண்ட இறையாண்மை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இறைமை கொண்ட ஒரு நாடு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த ஸ்ட்ரக்சரையும் ஆர்டிகல் 368ஆல் எதுவும் செய்ய முடியாது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ். ஜுடிஷியல்னால் யார்? நம்மளுடைய கோர்ட்டு தான், ஆனரபிள் கோர்ட்டு தான் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸில் இந்த ஆர்டிகல் 368 கையை வைக்கவே முடியாது. ஏன்னா அது பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்டரில் வந்துடுச்சு. பாருங்களேன், இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை எந்த அளவுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிட்டே வர பாருங்கள். இதுக்கு ஒரு 4 லைனு, இதுக்கு ஒரு 4 லைனு, இதுக்கு ஒரு 4 லைன் நீங்கள் எழுதுனீங்கன்னா அழகாக உங்களுடைய பேப்பர் பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிக்கிட்டே வரும். நீட் அண்டு க்ளீனாக எந்த வித கதையும் நீங்கள் அடிக்கலை. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் கதை அடித்து எக்ஸாம் எழுத ட்ரை பண்ணாதீங்க. மிக மிக இலகுவான ஒரு டாப்பிக்கு, புரிஞ்சு நோட்ஸ் எடுத்து எழுதுங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீதி விசாரணையின் மூலமாகத்தான் தீர்க்கப்பட வேண்டும் அப்படின்றத இந்த இடத்துல பேசிக் ஸ்ட்ரக்சரில் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஃபெடரலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா 2 வகையான கவர்மெண்ட். ஒன்று பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த 2 ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் தனித்தனியான அதிகாரங்கள் இருக்குது. அதுதான் பார்த்திங்கன்னா லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் சென்ட்ரல் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த லிஸ்ட்டின் அடிப்படையில் அவரவர்களுடைய உரிமைகளில் அவரவர்கள் வெவ்வேறு ஆட்கள் தலையிடக்கூடாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து தலையிடக்கூடாது, ஸ்டேட் லிஸ்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லிஸ்ட்டில் தலையிடக்கூடாது. இந்த இடத்துல நீங்கள் அந்த லிஸ்ட்டையும் மென்ஷன் பண்ணி எழுதுங்க. ஸ்டேட் லிஸ்ட்டு, சென்ட்ரல் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் கன்கரண்ட் லிஸ்ட்டு. அதை நீங்கள் ஒரு 4 லைன் 5 லைன் எழுதுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபெடரலிசம் அதை தான் சொல்லுது. இதிலையும் தலையிட முடியாது, பிகாஸ் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்டரில் வந்துடுச்சு. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இப்போ தான் நம்மக்கிட்ட வந்துடுறாங்க. இப்போ மக்களின் அடிப்படை உரிமைகள், நம்மளுக்குன்னு அடிப்படை உரிமைகள் நிறைய இருக்குது. அந்த உரிமைகள், அதாவது சொல்லப்பட்ட உரிமைகளை தவிர்த்து இல்லாமல் வேறு எதனா யோசிக்காதீங்க. அந்த உரிமைகளில் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிகல் 368 அமெண்ட்மெண்ட் கொண்டு வர முடியாது. ஏன்னா அது அண்டர் த பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற மாதிரி மிக தெளிவாக சொல்லப்படுது. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ரைட்ஸ் ஆஃப் லேண்டை எடுத்துடுறாங்க. இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ரைட்ஸ் ஆஃப் லேண்டுன்னு இருந்துச்சு. இப்போது ரைட்ஸ் ஆஃப் லேண்டை நீக்கம் பண்ணிடுறாங்க 42nd அமெண்ட்மெண்ட்டில். நோட் பண்ணிக்கணும் அதை நீங்கள். இது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க.
ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வரும்போது நம்ம அதை தெளிவாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூல் ஆஃப் லா. சட்டத்தின் ஆட்சி தான் நடக்கணுமே தவிர பார்லிமெண்ட்டில் இயற்றப்படுகின்ற எல்லா விஷயங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நடக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவர்கள் தவறு செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அதை திருத்தி அமைக்கக்கூடிய அந்த கான்செப்ட் ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு இருக்குது. அதனால் ரூல் ஆஃப் லா தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரில் கொண்டு வந்துடுறாங்க. இதனால் என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்ற முடியாது. ஃபஸ்ட்டு ஒன்று, அரசியலமைப்பின் கோட்பாடை மாற்றவே முடியாது, தொட முடியாது. அரசியலமைப்புன்றது பார்த்திங்கன்னா சும்மா திருத்தி எழுதுகிற ஒரு புத்தகம் கிடையாது. மற்ற லாவை மாதிரி இதை திருத்தி எழுதக்கூடிய புத்தகம் கிடையாது. ஒன்ஸு எழுதிட்டாங்கன்னா அது அப்படியே போற்றப்பட வேண்டிய புத்தகம். அது சரியில்லாத பட்சத்தில் திருத்தி கொள்ளலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா, நீதிமன்றத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ பெரிய அதிகாரம் கிடைக்குது இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்ன்ற கான்செப்டால். நீதிமன்றம் மதிப்பீடு செய்த பிறகு தான் எதனா ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. அதே போல் மக்களுடைய உரிமைகள் இந்த இடத்துல பாதுகாக்கப்படுகிறது. இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரால் என்ன ஆகுது? மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுகிறது. இதெல்லாம் யாருடைய ஹெல்ப்புன்னு கேட்டிங்கன்னா, கேசவனந்த பாரதி விசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா என்ற ஒரு கேஸ் ஸ்டடியால் வந்த ஒரு மிகப்பெரிய உதவி தான் இவ்வளோ டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிது. அதே போல் ப்ரியாம்பிள் இஸ் பார்ட் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது எந்த கேஸ் ஸ்டடியில்? கேசவனந்த பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளாவில். ஆனால் ரீபெருபாரி யூனியனில் என்ன சொல்கிறாங்க? ப்ரியாம்பிள் நம்மளுடைய பார்ட்டு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரீபெருபாரி, அதாவது ப்ரியாம்பிள் பார்ட் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் கேட்டாலும் சரி, அவர் இல்லை கான்ஸ்டியூஷனில் நம்மளை பார்ட் இல்லைன்னு சொன்னாலும் சரி, நீங்கள் 2 கேஸ் ஸ்டடி எழுதணும். ஒன்று கேசவனந்த பாரதி, இன்னொன்று ரீபெருபாரி அப்படின்ற கேஸ் ஸ்டடி எழுதுறதுக்கு நீங்கள் கடமைப்பட்டிருக்கீங்க. இதில் எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். எந்தவித அமெண்ட்மெண்ட்டும் செய்ய முடியாது பேசிக் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும். கேட்பாங்க, பேசிக் ஸ்ட்ரக்சரை அமெண்ட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பண்ண முடியாது. இன்கேஸ் பண்ணணும்னா அதற்கு பெரிய ப்ரொசீஜர் இருக்குது. கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்டுடைய அனுமதி இல்லாமல் பேசிக் ஸ்ட்ரக்சரை அமெண்ட்மெண்ட் செய்யவே முடியாது அப்படின்றத நினைவில் கொண்டு உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை நீங்கள் நேர்த்தியாக எழுதுங்க. பாயிண்ட்டாக எழுதுங்க. அப்போ தான் புரிய வரும். எதனா ஒன்று முக்கியமான விஷயம் வந்தால் கட்டம் கட்டி சொல்லுங்கள். பிளாக் கலர் பெனில் எழுதுங்க. இவ்வளோ விஷயம் இருந்தால் மட்டும்தான் நல்ல மதிப்பெண் பெற முடியும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. சரி, இப்போ இந்த கேஸை பற்றின டீட்டெயில்ஸை பார்க்கலாம். கேஸ் என்ன நடந்தது? சுப்ரீம் கோர்ட்டில் நடக்குது. இப்போ ஸ்டேட் ஆஃப் கேரளா ஹைகோர்ட்டில் நடக்குது. ஹைகோர்ட்லேருந்து மேல்முறையீடுக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. கிட்டத்தட்ட நல்லா நோட் பண்ணிக்கிங்க, அதிகமான நாட்கள் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த வழக்குகளிலேயே அதிகமான நாட்கள் நடந்த ஒரு கேஸ் ஸ்டடியாக இந்த கேசவனந்த பாரதி கேஸ் ஸ்டடியை சொல்லலாம். 68 நாட்கள் நடந்திருக்கு. 68 நாட்கள்னால் பெரிய விஷயம் சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும். ஒரு கேஸை பார்த்தீங்கன்னா 2 நாள் 5 நாளில் முடிச்சு விட்ருவாங்க. ஆனால் இந்த கேஸ் ஸ்டடி மட்டும் 68 நாள் நடந்திருக்கு. காரணம் என்னென்னா, இது பேசிக் ஸ்ட்ரக்சரையே ஒரு ஆட்டம் காண வச்ச ஒரு கேஸ் ஸ்டடியாக இருக்கிறதுனால. செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, 13 பேர் கொண்ட பெஞ்சில் பார்த்தீங்கன்னா 7 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்ப்பும், 6 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்ப்பும் சொல்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த வழக்கு 7 பேரால் இது நிர்ணயம் செய்யப்பட்டு இந்த வழக்கு முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது. அதன் பிறகு 42வது அமெண்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய கதை நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 42வது அமெண்ட்மெண்ட்டில் இந்த ரைட்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்கும்போது நம்ம இந்த கேசவனந்த பாரதி நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம இவர்களுக்கு இந்த நிலம் கிடைச்சதா இல்லைன்னா எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்றது. ஏன்னா 42nd அமெண்ட்மெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் டு லேண்டை தூக்கிட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இவருக்கு கிடைச்சதா இல்லையான்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கேசவனந்த பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா பேசிக் ஸ்ட்ரக்சருடைய கான்செப்ட்டு. இது கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடிய கேஸ் ஸ்டடிஸ் பார்த்தீங்கன்னா கோலக்நாத் என்ற ஒரு கேஸ் ஸ்டடியும் சங்கரி பிரசாத் என்ற கேஸ் ஸ்டடியும் பார்க்கலாம் 1 by 1. ஏன்னா இது பெரிய வீடியோவாக போய்கிட்டே இருக்குது. அதனால் 1 by 1 பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோலக்நாத் வீடியோ பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.